Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டியான அதே அளவுக்கு ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிராவலிங்காகவே ஸ்பெஷலா இந்த ரெசிபி நான் செஞ்சிருக்கேங்க. 1 kg அளவுக்கு சிக்கன் கிரேவி இன்னைக்கு நான் குக் பண்ணிருக்கேன். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். அதே அளவுக்கு எதுவும் ஸ்பெஷலா ஆட் பண்ண தேவையில்லை. வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸே வச்சு நம்ம வந்து ஈஸியா செஞ்சிரலாங்க. சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ஒரு கடாயில நான் 7 ல இருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். நம்ம இன்னைக்கு 1 kg அளவுக்கு சிக்கன் குக் பண்றதால இந்த அளவுக்கு குவாண்டிட்டி எடுத்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுமே கொஞ்சம் சிம்ல வச்சு பக்கத்துலயே நின்று மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். சோ அதுல இருந்து நல்ல அரோமா வர ஆரம்பிச்ச உடனே நம்ம இதுல வந்து கசூரி மேத்தி சேர்த்திருக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கசூரி மேத்தி சேர்த்திருக்கேன். கசூரி மேத்தினா வெந்தயக்கீரை காய வச்சதுங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆன உடனே 1 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்திருக்கேங்க. சிக்கன்ல உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். உப்பு பாத்தீங்கன்னா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க உப்பு. மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுல நம்ம ட்ரை மசாலா சேர்க்க போறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் நான் வீட்லயே அரைச்சது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. இதுவும் வீட்டில் அரைச்சதுதான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கீழே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுல இருந்து வெங்காயம் சேர்க்க போறோம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இதுல சேர்த்திருக்கேங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா நீங்க தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் சேர்க்கணும். நான் ரொம்ப லேட்டா சேர்த்தேன், அதோட அந்த கிளிப்பும் எனக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க. இதுல வந்து நான் தக்காளி 2 சேர்த்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்திருக்கேங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயிலேயே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு லைட்டா தூவி விட்டுட்டு ஸோ இதுல நம்ம தண்ணி சேர்த்துட்டோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கன்லயே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா கொதி வர ஆரம்பிச்ச உடனே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா லைட்டா சிம்ல வச்சுட்டு இந்த சைடு நான் வந்து சப்பாத்தி சுட போயிட்டேங்க. நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதாங்க குக் பண்ணேன், ஏன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால நான் ரொம்ப திக்கா தான் இன்னைக்கு வந்து கிரேவி எடுத்திருக்கேன். ஏன்னா டிராவலிங்ல வந்து குழம்பா எடுத்துட்டு போனா ஊத்திடும். ஸோ அதனால இந்த கன்சிஸ்டன்சில நான் எடுத்திருக்கேங்க. நீங்க எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம குழம்பாவும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷா எடுக்கிறதால இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சிருக்கேங்க. சிக்கனும் சூப்பரா வெந்துருச்சுங்க. இன்னைக்கு நம்ம கிரேவியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சில எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி நான் இடியாப்பத்துக்கு சூப்பரா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவியா வச்சீங்கன்னா தோசை இட்லிக்கு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு டின்னர்ல சப்பாத்திக்கும் இடியாப்பத்துக்கும் சைட் டிஷ்ஷா தாங்க இந்த கிரேவி செஞ்சிருந்தேன். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் பத்தின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபில உங்களை மீட் பண்றேன். பாய். Audio Jungle.